அண்ணம்மாவா அப்படி நடந்துக்கிட்டா? என்னால நம்பவே முடியல. அவளோட பொண்ணு சுகுணாவோட கல்யாணத்துக்கு எத்தன ஆசையா என்னோட நகைய இரவலா கேட்டா. நானும் என்னோட நகைய எடுத்துக்கிட்டு அவள அசர வைக்கணும்னு துடிப்போட போனேன். போன இடத்துல என்ன வாசல்லே மடக்குன அண்ணம்மா, கூடவே அவ சம்மந்தி இருக்காளேங்கிற நாசூக்கு கூட இல்லாம என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டா. "எந்த மூஞ்சியோட வந்த? நீ வரலன்னா கல்யாணம் நின்னு போயிருமா என்ன?" அப்படின்னு கேட்டுட்டு வெடுக்குன்னு முகத்த திருப்பிக்கிட்டு போயிட்டா. அவ ஏன் என்ன அப்படி பேசுனானே எனக்கு புரியல. ஆனாலும் இந்த அவமானத்துக்கு பிறகு என்னால அங்க எப்படி நிக்க முடியும்? உடனே வீட்டுக்கு திரும்பிட்டேன். வீட்டுக்கு வந்து எனக்கு மனசு ஆறல. அப்படி இவளுக்கு நான் என்ன அநியாயம் பண்ணிட்டேன்? போன வாரம் அவளே வந்து என்னோட ரெட்டை வடை சங்கிலியையும் நெக்லஸையும் இரவல் தந்தா சுகுணாவை கௌரவமா அலங்காரம் பண்ணலான்னு கேட்டா. சத்தியமா அந்த 2 நகைகளும் அப்ப என்கிட்ட இல்ல. அதை என் வீட்டுக்காரர் பேங்க்ல அடகு வச்சிருந்தாரு. அண்ணம்மா இப்படி வந்து கேட்டதை சொன்ன உடனே என் கணவர் பிஎஃப் லோன் போட்டது வந்துரும். நாம அந்த நகையை மீட்டு கல்யாணத்துக்கு முன்னால போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னபடியே நானும் நகையை எடுத்துக்கிட்டு கல்யாண வீட்டுக்கு போனேன். ஆனா எந்த அண்ணம்மா நகையை இரவல் கேட்டாளோ அவளே என்ன வாசல்லையே வச்சு போடி வெளியேன்னு துரத்தாத குறையா துரத்திட்டாளே. பெரிய இடத்துல சம்மந்தம் கிடைச்சிருச்சேங்கிற ஆணவமா? ஏன் இப்படி பண்ணுனா? 20 வருஷ சிநேகிதத்தை 2 நிமிஷங்கள்ல தூக்கி எறிய அவளுக்கு எப்படி மனசு வந்தது? நினைச்சு நினைச்சு பொறுமிக்கிட்டு இருந்தேன் நான். நான் எதிர்பார்க்கவே இல்ல. கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் அண்ணம்மா தான் மகளை அழைச்சிக்கிட்டு என் வீட்டுக்கே வந்திருந்தா. வந்தது வராததுமா சுகுணா என்ன பார்த்து, "சித்தி, நீ ஏன் என் கல்யாணத்துக்கு வரல?" அப்படின்னு கண் கலங்க கேட்டா. அப்ப என்னால தாங்கவே முடியல. "உங்க அம்மாவையே கேட்க வேண்டியதானே?" அப்படின்னு வெடிச்சேன். "தங்கம், என்ன மன்னிச்சிடுறி" அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதா அண்ணம்மா. பொண்ணு மேல இருக்கிற நகையில ஒரு திருகாணி கூட குறையாம எல்லாம் எங்கள வந்து சேரணும் அப்படின்னு சம்மந்தி அம்மா அப்பதான் கண்டிப்பா சொல்லிக்கிட்டு இருந்தா. அந்த நேரத்துல நீ நகையை கொண்டுகிட்டு வந்திருந்த. உன்னோட நகையை அப்ப சுகுணாவுக்கு போட்டா என்ன ஆகும்? சம்மந்தியையும் கூட வச்சுக்கிட்டு இதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்ல முடியுமா? அதனால உன்னோட நகையை காப்பாத்த தாண்டி அப்ப என் மனசை கல்லாக்கிக்கிட்டு அப்படி சொன்னேன். என்ன தப்பா நினைக்காதடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே குழந்தை மாதிரி கேவி கேவி அழுதா அந்தம்மா. அப்பதான் எனக்கு விஷயம் புரிஞ்சுது. அழுதுகிட்டு இருந்த அவளுடைய கண்களை தொடச்சு விட்டுட்டு ஆதரவோடு அவளை அணைச்சுக்கிட்டேன்.